அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு, இருதய நோய்களை இருதய நோய்கள், அதாவது மாரடைப்பு, அது சார்ந்த நோய்கள், இல்லைனா இருதயத்தில் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நோய்களை நாம் ஆரம்பத்திலேயே இரத்த பரிசோதனை, இல்லைனா எக்கோ, எக்ஸ்ரே, இசிஜி போன்ற பரிசோதனைகளால் நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்பதை இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு இடது பக்கம் உள்ள நெஞ்சு வலிகளை குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை சிலர் பார்த்துருக்கிறீங்க. மிக மகிழ்ச்சி. தேவைப்படுவோர் அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய லைனில் நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போதும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகின்ற இன்னொரு தகவலாக, என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில், என்னுடைய ஆரம்ப கட்டத்தில், அதாவது 2000 இந்த வருஷம், இந்த சமயத்தில் என்னிடம் ஒரு சகோதரி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார். அதாவது அவர்களுக்கு சென்னையை சேர்ந்த டாக்டர் செரியன் அவர்கள், ஓப்பன் ஹார்ட் சர்ஜன் அவர். அவங்ககிட்ட ஒரு செக்கப்பு போன நேரத்தில் இந்த ஹார்ட்டில் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சிவியராக இருப்பதாகவும், இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து தான் இந்த வால்வுகளை எல்லாம் சரி பண்ண முடியும் என்று அவர்கள் சொன்னதாகவும், மேற்கொண்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் தர வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். காரணம், அவர்களுக்கு சிகிச்சைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. எனவே அதில் விருப்பம் இல்லாததினாலும் எனக்கு மருந்துகள் தந்து நீங்கள் சரி பண்ணி தாருங்கள் என்று என்னிடம் கேட்டதினால் நான் அவர்களை சொன்னேன், கொஞ்சம் காலத்தை எடுக்கும், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் கிடைக்கும், வித்தியாசங்கள் தெரியும் என்று அவர்களுக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவர்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இன்றைக்கும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள். மேலும் இதை குறித்து நான் இன்னொரு விளக்கமாக நான் உங்களுக்கு இன்னொரு பதிவு தருகிறேன். அதாவது சிலருக்கு ஹார்ட்டில் செப்டல் டிஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள், அதாவது ஹார்ட்டில் 4 அறைகள் இருக்கிறது. இந்த 4 அறைகளுக்கும் இடையிலே, நடுவிலே, மேலிருந்து கீழாக வரக்கூடிய ஒரு அறை செப்டல் இது என்று சொல்கிறேன். இதில் ஓட்டை பெரிதாக இருந்தால் மட்டும் நமக்கு அது மேக்சிமம் 100க்கு 100% ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும். அதற்கான கார்டியாக் சர்ஜன்ஸ் அந்த சர்ஜரிகளை செய்வார்கள். ஆனால் அது இல்லாமல் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய அடைப்புகள், அதாவது கொலஸ்ட்ரால்னாலும், இல்லைன்னா சுகர்னால், வேறு பல காரணங்களால், வாத கண்டிஷனால் இந்த வால்வில் டெபாசிட் ஆகி ஹார்ட் மசில் அடைப்பது, இன்னும் பைபாஸ் சர்ஜரி நம்ம செய்ய வேண்டிய நிலைமைகள் வருவதை கூட நாம் தடுக்க முடியும். அதாவது அந்த கொரோனரி ஆர்ட்ரி, ஹார்ட்டுக்கே ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாயானது கொரோனரி ஆர்ட்ரி என்று நாம் சொல்லுவோம். அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் அடைப்பு ஏற்பட்டாலும் அந்த காற்று சரியாக சுருங்கி விரிகின்ற நிலையான அந்த வென்ட்ரிக்கிளானது சரியாக சுருங்கி விரியாது. அதாவது அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்த போல இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இடத்துல அந்த கொரோனரி ஆர்ட்ரி டேமேஜ் வரும். இதையெல்லாம் நம்ம இரத்தத்திலே ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது இசிஜியில் கண்டுபிடிக்க முடியுமா, எக்கோ எடுப்பதில் கண்டுபிடிக்க முடியுமா, வேறு பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரேயில் கண்டுபிடிக்க முடியுமா, இதையெல்லாம் ஓரளவுக்கு நாம் கண்டுபிடிக்க முடியும். இதை ஆரம்பத்தில் நாம் மருந்துகள் எடுத்தால் ஒரு பைபாஸ் சர்ஜரி அல்லது ஒரு கடுமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுடைய நிலைக்கு கூட நாம் வருவதை நாம் ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பத்திலே அதை எடுத்து அதை நார்மல் நிலைக்கு வர முடியும். இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், இப்பொழுது ஒரு கடுமையான ஒரு ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாச்சு. இதை இப்படி விட்டால் 2 வருஷம் 3 வருஷத்தில் நமக்கு பெரிய ரிஸ்க் கொடுக்கும் என்று சொல்வார்கள். உண்மைதான், இல்லை என்றல்ல. ஆனால் நாம் அதற்கு மாற்று மருத்துவமாக இதை எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு காயோ, இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு காயோ, 3 மாதத்துக்கு ஒரு காயோ நம்ம நிலைமைக்கு ஏற்றபடி ஒரு எக்கோ டெஸ்ட்டு அல்லனா சார்ந்த அது என்ன விதத்தில் நாம் கண்டுபிடிப்போம், அந்த டெஸ்ட்டுகளை நான் திரும்ப பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் வித்தியாசம் தெரிவதை நாம் அறிய முடியும். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகள் எது என்பதை நாம் சொல்லுகிறோம். அதாவது நான் முதலே சொன்னது போல் செப்டல் டிஃபெக்ட்டு நாம் சரி பண்ணுவது கொஞ்சம் சிரமம். ஒருவேளை ஆரம்பத்திலே இருந்தால், அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே, பிறப்பு முதலே அது வரக்கூடியது, அது ஆரம்பத்தில் என்றால், சிறிய அளவு என்றால் நாம் சிறிய அளவு மருந்து கொடுத்து பார்க்கலாம். வித்தியாசம் தெரிந்தால் ஓகே, இல்லாவிட்டால் அது சர்ஜரி தான் அதற்கு நிரந்தர தீர்வு. மற்றபடி ஏட்ரியோ வென்ட்ரிகுலர்
வால்வு வந்து சிலருக்கு விரிந்து இருக்கும். அதாவது ரிகர்ஜிடேஷன், அதாவது மைட்ரல் வால்வு, பைகஸ்பிட், ட்ரைகஸ்பிட் வால்வுகள் விரிந்து ட்ரைகஸ்பிட் ரிகர்ஜிடேஷன் என்று சொல்வார்கள். சிலருக்கு வந்து அது சுருங்கி இருக்கும். இந்த ரெண்டையுமே நாம் வந்து எக்ஸ்ரேலையும் இன்னும் இசிஜியில் கூட தெரியும், எக்கோ பார்க்கும்போது தெரியும். இன்னும் இவர்களுக்கு மருந்து கொடுத்து அந்த விரிந்திருப்பதை சீக்கிரமாக நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும். சுமார் ஒரு 6 மாதங்கள் எடுக்கும். சுருங்கி இருப்பதையும் கூட நார்மல் நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதற்கும் இதே போல் டைம் எடுக்கும். இன்னுமாய் இவர்களுக்கு நாம் மருந்து கொடுக்கும்போது என்ன அவர்களுக்கு நாம் அறிய முடியும் என்றால், சிலருக்கு வந்து அந்த வலியானது தாடைக்கு வரும், சிலருக்கு வந்து கழுத்து பகுதிக்கு போகும், சிலருக்கு கழுத்தின் பின்பக்கத்துக்கு போகும், சிலருக்கு தோள்பட்டை அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கேப்லா என்ற எலும்புக்கு நேராக அந்த வலிகள் வரும், சிலருக்கு தோல் வழியாக வந்து அந்த முழங்கை, இன்னுமாய் இடது கையினுடைய விரல்கள், இன்னுமாய் நெஞ்சு பகுதியில் வந்து வலது பக்கம் இடது பக்கம், சிலருக்கு வலது பக்கம் சரிந்து படித்தால் வலிக்கும், சிலருக்கு இடது பக்கம் சரிந்து படித்தால் வலிக்கும், சிலருக்கு வந்து படி இறக்கும்போது, சிலருக்கு படி இறங்கும்போது, சிலருக்கு இருமுனால் வலி, சிலருக்கு தும்மல் எடுத்தால் வலி, இப்படி ஒருவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். சிலருக்கு வந்து காலை நேரத்திலே, மதியம் நேரத்திலே, நண்பகல், பிற்பகல், மாலை, இரவு, இப்படி வலது பக்கம் இடது பக்கம் மூச்சு விடும்போது வலி, பேசும்போது வலி, கையை மேலே உயர்த்தினால் வலி, நடந்தால் வலி கூடும் குறையும். இதே வலி வந்து அமைக்க பிடித்தால் வலி குறையும், சிலவங்களுக்கு அமைத்தால் வலி குறையும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைகள் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு இந்த நெஞ்சு வலி வரும்போது மூச்சு விடுவதற்கு கூட சில சிரமங்கள் வருகிறது. இதை வந்து கார்டியாக் டிஸ்னியா என்று ஆங்கிலத்தில் நம்ம அதை சொல்வோம். இன்னும் அந்த நெஞ்சு வலி வரும்போது இடது தோளுடைய வலி வந்து அந்த இடது பக்கம் ஃபிங்கர் வரைக்கும், அந்த சின்ன லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் அந்த வலி வரும். இன்னும் இது வந்து சிலருக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. சிலர் வந்து டுபாக்கோ அல்லனா புகையிலை சிகரெட் வலிப்பதனால் வருகிறது, சிலருக்கு வாதம், கை கால் வலி, முட்டு வலிகள்னால அதிகமாக வருகிறது, சிலருக்கு வந்து கடினமான வேலைகள் செய்வதனால அந்த ஹார்ட் வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகி இன்னும் சிலருக்கு வந்து காஃபி அதிகமாக குடிப்பதனால ஹார்ட் டிசீஸ் வந்து இருக்கிறதுனால அந்த நெஞ்சு வலியில் அதிகப்படியான வலிகள் வரும். இன்னும் சிலருக்கு வந்து முதுகு பகுதியில் வந்து அந்த வலியை தெரியும். சிலருக்கு வந்து அந்த கிளாவிக்யூலையும் கூட அந்த வலி இருக்கும். அந்த இன்னும் ஷோல்டரில் உள்ள வலி சிலருக்கு அதிகமாக இருக்கும். இந்த வலியோட கூடி கிழிப்பது போன்றையும் அது குத்தி கீழோடு போன்ற வலிகளும் சிலருக்கு அதிகமாக இருக்கும். கைப்பது போன்ற வலிகள் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வலிகள் இருக்கும். இனி இப்படிப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நம்ம என்னென்ன டெஸ்ட்டில் அதை கண்டுபிடிக்கலாம்னா நிறைய டெஸ்ட்டுகள் இருக்கிறது. ஒன்று வந்து சாதாரண எக்ஸ்ரே டெஸ்ட்டு. இன்னும் சிலவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த எக்கோ பார்ப்பாங்க, இசிஜி பார்ப்பாங்க. இந்த இசிஜியில் உள்ள வித்தியாசங்களை வைத்து எக்கோ பார்க்கறதுலேயும் கூட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளை மேக்ஸிமம் ஒரு 90% மேலே அவங்களால உறுதியாக சொல்ல முடியும். இன்னுமே அவர்களுக்கு இதில் பிளட் டெஸ்ட் என்னென்ன பார்ப்பாங்கன்னா எல்லா பிளட் டெஸ்ட்டுகளும், சிலருக்கு வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்திருந்தாலும் நெஞ்சு வலி அவங்களுக்கு வரும். சிலவங்களுக்கு டிசி, அதாவது அந்த டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமாக இருந்தாலும், டோட்டல் ஆர்பிசி அதிகமாக இருந்தாலும் வரலாம். பிளேட்லெட் கவுண்ட்டு, இப்படி பிளேட்லெட் கவுண்ட் இது அதிகமாக இருந்தாலும் சிலவங்களுக்கு வரும். சிலவங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்தால் அந்த நெஞ்சுவலிகள் வரும். சிலவங்களுக்கு யூரியா, கிரியேட்டின் லெவல் எல்லாம் அதிகமாக இருந்திருந்தாலும் வரும். இப்படிப்பட்டதெல்லாம் இந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிலவங்களுக்கு இந்த சில நோய்கள், அந்த ஹார்ட் சார்ந்த சில கம்ப்ளைண்ட்டுகள், சில பரிசோதனைகள் எடுத்தும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தும் எல்லாமே நார்மலாக இருந்தும் நெஞ்சில் வரக்கூடிய இந்த வலி அவங்களுக்கு குறையாமலே ஒரே நிலைமையிலேயே இருந்துட்டு கொண்டு இருந்தால் அதை இன்னுமே அதற்கான பிளட் டெஸ்ட்கள் இருக்கிறது. அதை நாம் பிளட் டெஸ்ட்டு பார்த்து அந்த பிளட் டெஸ்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அது என்ன தெரியுதோ அதுக்கு அதை நார்மல் நிலைக்கு வருவதற்கான ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுத்து இருதயத்தை சீக்கிரமாக நார்மல் நிலையை கொண்டு வர முடியும். அதிலே ஒன்று தான் அந்த கார்டியாக்கில் அந்த ரத்தத்தில் கால்சியம் அணுக்கள் ரொம்ப அதிகமாக இருந்தால் வரும். இன்னுமே அதில் சீரம் ட்ராப்போனின் லெவல் என்று ஒரு டெஸ்ட்டு இருக்கிறது. இந்த டெஸ்ட்டு பார்க்கும்போது
அந்த ஹார்ட் மசில்களுடைய ஸ்ட்ரென்த்தும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையும் அந்த இதில் கண்டுபிடிக்க முடியும். இனி ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகிருக்கிறதா என்பதை சிகேஎம்பி என்று அந்த பிளட் டெஸ்ட் இருக்கிறது. இந்த பிளட் டெஸ்ட் பார்க்கும்போதும் ஹார்ட் மசில் டேமேஜ் இருப்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இனி பிஎன்பி இப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கிறது. இதில் எப்படின்னா இந்த கால் வீக்கங்கள் தெரியும், அதில் கூட சுவாசம் தடை, மூச்சு விடுவதிலே சிரமம் இருக்கும். அப்போ இது வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும்போது ஹார்ட்டில் ஒரு அடைப்புகள் இருப்பதாகவும் ஹார்ட் மசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லைன்னா அதிகமாக டேமேஜ் நிலைமைக்கு வருவதாகவும் இருப்பதாக முடியும். இனி சார்ந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வரும். இனி சிலவங்க என்னென்னா இந்த எஸ்பிபிடி, எஸ்பிஓடி, சீரம் குளுட்டமிக் பைருவேட் டிரான்சாமினேஸ் இப்படிப்பட்ட சில டெஸ்ட்டுகள் எல்லாம் இருக்கிறது. இது சிலருக்கு அதிகமாக இருந்திருந்தாலும் இதை நாம் நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதனால், அதற்குரிய சிகிச்சை கொடுத்து நார்மல் நிலைக்கு கொண்டு வருவதனால் அந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட்களை நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும். இனி லிப்போப்ரோட்டீன் என்ற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கிறது. பாஸ்போ லைப்பேஸ் என்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது. சி ரியாக்டிவ் புரோட்டீன் இதை கண்டுபிடிப்பாங்க. ட்ரைக்ளிசரைட்ஸு, அப்போ லிப்போப்ரோட்டீன், இந்த மாதிரி ஃபைப்ரினோஜன் போன்ற பல டெஸ்ட்டுகள் இரத்தத்தில் இருக்கிறது. சிஆர்பி என்ற பிளட் டெஸ்ட்டுகளும் பார்ப்பார்கள். இனி இந்த பிளட் டெஸ்ட்டில் கூட ஹார்ட் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த சீரம் ட்ராப்போனின் பார்ப்பதனால எல்லாம் நம்ம அதை ஹார்ட் பிளாக்கேஜ் லெவலு, ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு கணித்து நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய முடிவுகளானது நம்ம எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்டில் நம்ம அது எது ரைஸ் ஆகிருக்கிறோன்னு கண்டுபிடிச்சோமோ, இல்லைனா எக்ஸ்ரேயில் கண்டுபிடிச்சோமோ, இல்லைனா இசிஜியில் கண்டுபிடிச்சோமோ, எக்கோ பார்த்ததில் கண்டுபிடிச்சோமோ, அடுத்தடுத்து ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்கு அந்த எக்கோ பார்க்கும்போது அந்த நிலைமைகள் படிப்படியாக குறைந்து நார்மல் நிலைக்கு வருவதை வைத்து நம்ம அந்த ஹார்ட்டில் உள்ள நிலைமைகள் இல்லைனா மாரடைப்பு போன்ற நிலைமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ குறைந்திருக்கிறது, முதலை விட எவ்வளோ குறைந்திருக்கிறது என்பதை நாம் அதை சுலபமாக நாம் கணித்து கொண்டு வர முடியும். எனவே இப்படிப்பட்ட பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுகள், இப்படிப்பட்ட இதற்கான ட்ரீட்மெண்ட்டுகள் உங்களுக்கு அருகில் உள்ள டாக்டர்கிட்ட சிலர் எடுத்திருப்பார்கள். அப்படி உயர்ந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவர்களுக்கு வலியிலே மாற்றங்கள் இல்லாமல், வலி குறையாமல், வலி கூடிக்கொண்டிருந்தாலும், அது ரொம்ப அதிகமான சிரமத்தை உருவாக்கியிருந்தாலும் உங்களுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகளை நான் கொடுக்குறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 790 4691 671. இந்த நம்பருக்கு நீங்கள் என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு தந்து உங்கள் நிலைமைகளை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால், நான் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட். நீங்கள் நேரடியாக என்னை முதலாவது ஃபோனிலே தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு முடிந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 வாரத்திற்கான சிகிச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சிகிச்சையிலே நீங்கள் தெரிகிற இம்ப்ரூவ்களை வைத்து மேற்கொண்டு உங்களுக்கு அந்த மருந்துகள் தேவைப்படுமானால் உங்களுக்கு நேரடியாக வர முடியாவிட்டால் முதல்ல வரும்போது நீங்கள் நேரடியாக வர வேண்டும். பின்பு உங்களுக்கு 2வது அந்த மருந்து தந்துவிட்டு வித்தியாசங்கள் தெரிகிறது அப்படி இருந்தால் இனியே நீங்கள் வர முடியாவிட்டாலும் கொரியரில் உங்களுக்கு மருந்து தர வேண்டுமானால் நாம் கொரியரில் மருந்து அனுப்பி வைக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட சிகிச்சை பெற விரும்பினால் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதனால் எந்த விதமான பின்விளைவுகள், சைடு எஃபெக்ட், ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. மருந்துகள் மிக எளிய முறையிலே திரவ சூழ்நிலையில் தான் இருக்கும். இந்த மருந்துகள் எடுப்பதனால் எந்த விதமான பின்விளைவுகள் கிடையாது. நீங்கள் எந்த மருந்துகள் எடுத்தாலும் அதன் கூட எடுக்கலாம். ஆனால் சுகர்வியாதிக்காரர்கள் கட்டாயம் இன்சுலின் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னும் வேறு எதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் அதனுடைய குறிப்புகளும் எனக்கு தெரிய வேண்டும். மேலும் இந்த இப்படிப்பட்ட நிலைகள் ட்ரீட்மெண்ட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் பாதிப்பில் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் என்னை பற்றி அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அவர்களுக்கு வேண்டிய மருந்துகளை நேரடியாக இல்லைனா தபால் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். மேற்கொண்டு இந்த மருந்துக்கெல்லாம் பின்விளைவுகள் கிடையாது. எந்த வயதினருக்கும், சிறு குழந்தையானாலும், நடு வயதானாலும், வயதானவர்களாலும், ஆண் பெண் இருபாலர்களுக்கும்
கொடுக்கலாம். இதில் எந்த விதமான பத்தியமோ பின் விளைவுகளோ சைடு ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. முதல் வாரத்தில் ஒரு வாரம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். போக போக கட்டாயம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு சர்ஜரி நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வர விரும்பினால், நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல்கள் மற்றவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இல்லைனா இப்படி நெஞ்சு பகுதியிலே வலியினால் கஷ்டப்படுபவர்கள் யார் இருந்தாலும் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன். இதில் வேறு ஏதாவது நீங்கள் அறிய விரும்பினாலும் என்னுடைய எண்ணுக்கு நீங்கள்